கருமாரி துணை 43ஆம் ஆண்டு திருக்கோயில் உற்சவம் என்ற அழைப்பிதழை பார்த்தவுடனேயே மாலாவிற்கு மனதில் ஒரு பரவசம். அம்மனின் அழகிய முகம், முளைப்பாரி, கும்மி, பால்குடம், அக்னி சட்டி, பொங்கல் வைப்பது, சாட்டை அடிப்பது, அம்மனின் ஊர்வலம், ஜமாப், அன்னதானம், விளக்கு பூஜை போன்ற காட்சிகள் மாலாவின் கண்முன்னே வந்து சென்றது. நான் எப்படி இந்த கோயிலுக்கு போனேன்? எனக்கும் இந்த கருமாரிக்கும் என்ன சம்பந்தம் என்று மாலா எண்ணிய போது சேது என்ற அவள் கணவனின் பெயர் அவள் நினைவிற்கு வந்தது. திருமணமான நாளிலிருந்தே சேது மாலாவிடம் இந்த கோயிலை பற்றி அதிகம் பேசியதுண்டு, புகைப்படங்களை காட்டியதும் உண்டு. சித்திரை மாசத்தப்ப எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த மாதிரி கம்பம் சாட்டி வழிபடுவாங்க. நைஸ் கான்செப்ட் சேது. 2 மாதம் ஆனுவல் லீவில் பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கோயில், குளம், மாவிளக்கு, ஜமாபு, முளைப்பாரி அப்படின்னு பசங்க மைண்டை ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அழகாக டைரக்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு நல்ல கான்செப்ட் இல்லை? கிளம்பு கோயிலுக்கு போகலாம் என்று சேது கூறியவுடன் மாலாவிற்கு சின்ன குழந்தை திருவிழாவில் மிட்டாய் வாங்க போகிற மாதிரி பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இந்த திருவிழாக்காக ஆல்ரெடி மாலா புது சாரி ஒன்று எடுத்து வச்சிருந்தா. கிளிப்பச்சை சேலைக்கு அரக்கு பார்டர், 2000 ரூபாய் பட்டு சாரி, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. பாடுறதுக்கு முன்னாடி நம்மளே அலங்காரம் பண்ணிட்டு பாட உட்காரணும், அப்போ தான் பாட்டு நல்லா வரும் என்று சுதா ரகுநாதன் என்றோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னது மாலாவிற்கு நினைவில் வந்தது. சில நேரம் சில விஷயம் அப்படியே காத்து வாக்கில் கேட்டுட்டு கடந்து போனாலும் சிலர் சொன்னது நம்ம மனசில் பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருது. அது வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க மறந்தாலும் நம்ம அதை மறக்காமல் மைண்டில் வச்சுருக்கோம். இன்றைக்கி கோயிலுக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம். நல்ல சாரியும் ஜிமிக்கியும் மாட்டலும் தலை நிறைய பூவும் நெத்தி நிறைய பொட்டுமா நம்மளையே பார்க்க அம்மன் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து போகணும் என்று மாலா நினைத்து கொண்டாள். கோயிலை சென்று அடைந்த உடனே எல்லாரீஸ்வரியின் தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் முன்னையம்மா, அவளுடன் உன்னை பணிந்தோம், நாவார பாட வந்தோம், அவளுடன் உன்னை பணிந்தோம், நாவார பாட வந்தோம், நாவார பாட வந்தோம் என்ற பாடல் காதை துளைத்தது. பந்தல் போடப்பட்டிருந்தது. மா இலைகளும் வாழை இலைகளும் தென்னை இலைகளும் ஆங்காங்கே கட்டப்பட்டிருந்தது. அன்னதானத்திற்காக மேசைகளும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது. முதல்ல கருமாரிய நேருக்கு நேராக பார்த்த உடனே உடம்புல ஒரு சிலிர்ப்பு. அவளோட கண்ணில் ஒரு குளுமையை பார்த்தேன், முகத்தில் ஒரு பொலிவு, உட்கார்ந்திருக்கும் விதமே ஒரு தனி அழகு, நம்மோட பேச துடிக்கும் உதடு. கருவாச்சி என்று இவளை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு மாலாக்கு புரிஞ்சது. அப்பப்பா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பரவச நிலை என்று எண்ணிக்கொண்டே கருமாரியிடம் வேண்டத் தொடங்கினாள். சிரித்த அவளின் முகத்தை பார்த்த சந்தோஷத்தில் இருந்தாள் மாலா. அன்னதானம் போடும் இடம் அவள் கண்ணில் பட்டது. பலர் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாம்பார், ரசம், கூட்டு, வத்தக்குழம்பு, அவியல், 2 வகை பொரியல், அப்பளம், வடை, பாயாசம். தடபுடலான சாப்பாடு தான் என்று நினைத்து கொண்டாள். முதல் பந்தி முடிந்து அடுத்த பந்தி தொடங்கும் முன் மேசையை சுத்தம் செய்தார்கள். மேசையில் உள்ள சோற்றுப்பருக்கையும் சிந்திய சாம்பார், பாயசம், காய்கறிகளை ஒரு துணியை கொண்டு துடைத்து அடுத்த பந்திக்கு பேப்பர் மேசையின் மேலே விரிக்கப்பட்டது. பந்தியில் உட்கார்ந்திருந்தவர்களோ எளிய மனிதர்கள். பரிமாறும் நடைபாதை சோற்றுப்பருக்கையுடனும் தண்ணீர், சாம்பார் சிந்தியதால் ஈரத்துடனும் நசநசவென்று இருந்தது. This place is not clean. My saree is new. Let me find a neat and a clean place and sit comfortable என்று நினைத்தாள் மாலா.
அடுத்த பந்திக்கு சாம்பார் தீந்துருச்சு, கொஞ்சம் கொண்டு வாளே என்று அண்ணாச்சியின் குரலை கேட்டு கொதிக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வாளியை அந்த முதியவர் கொண்டு வந்து மேசை மேல் வைக்கும் அதே நேரம்தான் மாலா கிளீன் பிளேஸிற்கான இடத்தை தேடி திரும்பினாள். சற்றும் யாரும் எதிர்பாராத வண்ணம் கொதிக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வாளிக்குள் மாலாவின் இடது கை சென்றுவிட்டது. மாலா துடித்து விட்டாள். சாம்பாரின் பருப்பும் தக்காளியின் சிறு தோள்களும் கை முழுவதும் தென்பட்டன. எரிச்சல் தாங்க முடியவில்லை. அப்பொழுதுதான் கவனித்தாள், தன்னை காட்டிலும் தன்னை சுற்றியிருந்த எல்லோரும் துடித்து விட்டார்கள். அந்த முதியவர் அவர் அணிந்திருந்த புதிய மஞ்சள் மேல் துண்டை எடுத்து மாலாவின் கை முழுவதும் ஒற்றி ஒற்றி எடுத்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருக்கும் அம்மாவோ வாழையை வெட்டி வாழை தண்டின் சாறை மாலாவின் கையில் பிழிந்து விட்டாள். சுற்றியிருந்து பல பேர் வந்து அவர்களுக்கு தெரிந்த முதலுதவியை மாலாவிற்கு செய்யத் தொடங்கினார்கள். திடீரென்று அந்த இடத்தில் ஒரு பரபரப்பு நிலவியது. சேதுவோட சம்சாரம் கொதிக்கிற சாம்பார் வாளிக்குள்ள கையை விட்டுருச்சாமா. அண்ணி அண்ணி என்று சொல்லிக்கொண்டு மாலாவை பலர் சுற்றி சுற்றி வந்தார்கள். மாலாவிற்கு இந்த அன்பும் அக்கறையும் புதுமையாக இருந்தது. இவங்கெல்லாம் யாரு? இவங்களெல்லாம் முன்ன பின்ன நம்ம பார்த்ததே இல்லை. நமக்கு வலிக்கிறத விட இவங்களுக்கு ஜாஸ்தி வலிக்குது என்று மாலா எண்ணினாள். அப்பொழுதுதான் மாலா தன் புடவையை கவனித்தாள். கையை உதறியதால் சாம்பார் அங்கங்கே சிந்தியிருந்தது. வாழைச்சாறின் கரையும் ஆங்காங்கே தென்பட்டது. கருமாரியை ஒருமுறை பார்த்தாள். இப்பொழுதும் கருமாரி மாலாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். முந்தைய சிரிப்பிற்கும் இப்பொழுது கருமாரி மாலாவை பார்த்து சிரிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் மாலாவிற்கு தென்பட்டன. இவர்களையா எளிய மனிதர்கள் என்றாய்? இவர்கள் அன்பிற்கு முன்னால் எங்கே சென்றது உன்னுடைய கிளீன் அண்ட் நீட் என்ற கேள்விகளோடு கருமாரி மாலாவை நோக்கி சிரித்து கொண்டிருந்தாள். அன்று தொடங்கியது மாலாவின் இந்த கருமாரி கோயிலின் பயணம். இன்று கையில் 43ஆம் ஆண்டு திருக்கல்யாணத்தின் அழைப்பிதழ். இவ்வளோ பெரிய திருவிழா யாரெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க என்று மாலா எண்ணிய போது மனதிற்குள் கருமாரி சிரித்து கொண்டே, இது என் கல்யாணம், நான் நடத்திப்பேன் என்று பதில் கூறினாள்.